வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யுஜிசி நெட் 2022 உடைய ஐசிடியுடைய எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்தீங்கன்னா லோ ஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கலாம். பேப்பர் 1 தென் பேப்பர் 2 காமர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய செக்ஷன் நடக்குது. இயர்லியாக வந்து கலந்துக்கோங்க. சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ பேப்பர் 1 பாஸ் பண்ணிங்கன்னா தான் பேப்பர் 2 வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கோர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அரேஞ்ச் த ஃபாலோயிங் கம்ப்யூட்டர் மெமரி டைப் ஃப்ரம் த ஸ்லோவஸ்ட் டு த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீட். ஓகே, ஸோ இதான் வந்து கொஸ்டின். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பிக்சரை ப்ரெசன்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னா ஹையஸ்ட் டு லோவஸ்ட் இருக்குது. இது ஹையஸ்ட்டு, இங்கே கீழே உள்ளது லோவஸ்ட்டு. ஓகே, ஸோ அதில் வந்து ஆனால் நமக்கு வந்து லோவஸ்ட் டு ஹையஸ்ட் வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சிபியூ இருக்குது, தென் வந்து ப்ராசஸர் ரிஜிஸ்டர். ஓகே, ஸோ இது வந்து அதில் இல்லை. ஸோ அடுத்த லெவல் என்ன இருக்குன்னா சிபியூ உடையது இருக்குது. கேட்சி 1, கேட்சி 2, கேட்சி 3, L1, L2, L3. ஸோ இதுதான் லாஸ்ட் ஆன்சராக அங்கே இருக்கும். ஆனால் பேக் டு தானே கூட கேட்டிருக்காங்க. ஸ்லோவஸ்ட் டு ஃபாஸ்டஸ்ட். ஸோ மேலே உள்ளது தான் ஃபாஸ்டஸ்ட்டு. ஸோ அப்போது இந்த இருக்குது L1 கேட்சி, L2 கேட்சி அப்படின்றது ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டி வந்து லாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு முன்னாடி பி இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா டி எதில் இருக்குதுன்னு பாருங்கள், 2 ஆப்ஷன், அதுக்கு முன்னாடி பி இருக்கணும். ஸோ ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஒன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன வருதுன்னு பாருங்கள், ஏ மெயின் மெமரி ரேமு. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா இந்த இருக்குது ரேம் நெக்ஸ்ட் லெவல். ஓகே, அடுத்தது ரோம்லேயே 2 இது நமக்கு வந்திருக்கு. ஹார்ட் டிஸ்க் ஒன்று, சிடி ரோம் வந்திருக்கு. ஸோ ஹார்ட் டிஸ்க்கு வரும், அடுத்தது சிடி ரோம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் வந்து இ, ரெண்டாவது இது சி, தென் 3வது, அடுத்தது இது 4வது, இது 5வது. ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ECABD. ஓகே, ஸோ இதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Which two of the following tasks are carried out by all operating system? ஸோ இது வந்து உங்களுக்கு லைவ்ல இருந்து வந்திருக்கு, என்னோடய லைவ்ல இருந்து. ஆல்ரெடி நம்ம வீடியோ கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்காக போட்டிருக்கோம். ஓகே, ஃபாலோவர்ஸ்னால் தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் என்ன? ஸோ அது எதை ஹேண்டில் பண்ணுது? ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிஸ்டம் ப்ரோக்ராம். அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சிஸ்டம் ப்ரோக்ராம் தான். அது எதை மேனேஜ் பண்ணுது அப்படின்னா கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா ரிசோர்ஸஸையும் மேனேஜ் பண்ணுது அண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ப்ரோக்ராம் எல்லாம் ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இதான் கண்டென்ட். ஸோ அப்போது இது எதில் இருக்குது பாருங்கள், மேனேஜிங் சிஸ்டம் ரிசோர்ஸ் இன்க்ளூடிங் மெமரி. மேனேஜ் பண்ணுது எல்லா ரிசோர்ஸஸும் வந்திருக்கா, ரிசோர்ஸஸ். ஸோ இந்த இது நம்ம தூக்கிடலாம், சியை தூக்கிடலாம். ஸோ அப்போ சி பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குது, இந்த இருக்குது. இயையும் டியும் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ இயையும் டியும் பாருங்கள், ட்ராயிங் இமேஜ் வந்து நமக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ டி வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா டு பிரிண்டர். ஸோ எல்லாமே எல்லா ப்ரோக்ராமுக்குமே இயங்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா டி பார்த்திங்கன்னா ரைட் ஒன்னாக இருக்குது. ஸோ அப்போ சி அண்ட் டி இஸ் த ரைட் ஒன். ஸோ அப்போது நம்ம ஆப்ஷன் என்ன எடுக்கணும், சி அண்ட் டி வந்து இஸ் அ ரைட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வித் ரெஸ்பெக்ட்ஸ் டு ரேம் அண்ட் ரோம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? ஓகே, ஸோ இதுதான் வந்து கொஷின். ஸோ ரேம் அண்ட் ரோமுடைய ஸ்டேட்மெண்ட் இது வந்து நமக்கு லைவ்ல இருந்து வந்திருக்கு, தென் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதிலேருந்து வந்திருக்கு. ஸோ ரேமுடைய இது வந்து என்னென்னா ROM ரோம் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரியல் ஆப்டிக்கல் மெமரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ரோம் அப்படின்றது ரீட் ஒன்லி மெமரி. ஸோ அது வந்து ஃபால்ஸு. ஓகே, ஸோ அப்போது எது வராது? ஆப்ஷன் ஏ வந்து வராது, அது ஃபால்ஸு. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஏ வந்து ஃபால்ஸுன்ற போதே 2 இது கேன்சல் ஆயிடுது. உங்களுக்கு 2 ஆப்ஷனில் தான் வரும். 2 ஆப்ஷன்லேயுமே சி இருக்குது, டி இருக்குது. பிஏயும் இஏயும் கன்ஃபார்ம் பண்ணால் ஆன்சர் எடுத்துடலாம். ஓகே,
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஈயை பாருங்கள். போத் RAM and ROM lost their data when the power is turned off. அப்போது ஒரே ஒரு இதுக்கு தான் என்னது பவர் டேர்ன் ஆஃப்னா ஆஃப் ஆயிட்டா என்னாகும், லாஸ் ஆயிரும். ரெண்டுக்குமே ஆகாது. ஓகே, ஸோ அது என்னதுன்னு பார்த்துடலாம். ரோம் அப்படின்றது நான் வாலட்டைல் மெமரி, தென் வந்து ரேம் அப்படின்றது வாலட்டைல் மெமரி. வாலட்டைல் மெமரி அப்படின்றது டேட்டா வந்து பவர் ஆஃப் ஆயிட்டாலும் லாஸ்ட் ஆயிரும். ஓகே, அதே ரோம் அப்படின்றது என்ன ஆகாது, லாஸ்ட் ஆகாது. ஓகே, அதை என்னன்னு சொல்கிறாங்க, பெர்மனெண்ட்டாக இருக்கும் ரோம் அப்படின்றது. ஸோ அப்போ எரேஸ் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், தென் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் ரேமை. பட் ரோம் அப்படின்றத ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். தென் ஹை ஸ்பீடாக ரேம் இருக்கும், தென் ஸ்லோவாக இருக்கும் ரோம். ஓகே, ஸோ இதுதான் கண்டென்ட். ஸோ அப்போது ரேம் அப்படின்றது டெம்ப்ரவரியாக தான் இருக்கும், ரோம் அப்படின்றது பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ரோம் அப்படின்றது பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ பவர் ஆஃப் ஆகிட்டா ரெண்டுமே என்னது ஆகாது, லாஸ் ஆகாது. ஒரு இது லாஸ் ஆகும், ஒரு இதில் லாஸ் ஆகாது, பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இல்லை, இது வராது. ஸோ இப்போ ஆன்சர் எது வரும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வராது, ஆப்ஷன் எதுவுமே வராது. ஸோ அப்போ 1 2 3 இந்த 3 கேன்சல் ஆகுது. ஆன்சர் வந்து எது வருது, பிசிடி வந்து இட்ஸ் எ ரைட் ஆன்சர், பிசிடி. ஓகே, பி பார்த்தீங்கன்னா RAM stores the instruction you are currently working on. Okay, BC. Then ROM stores the BIOS. The BIOS, basic input output system. Okay, ஸோ அப்போது ரோம் அப்படின்றது BIOS-ஆ. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் வர கொஷின்ஸில் கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ எஸ். அடுத்தது ரேம் ஆல்வேஸ் த யூசர் டு ரீட் அண்ட் ரைட் பண்ணலாமா, ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இதிலே நம்ம பார்த்தோம், ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ணலாம், ரேமில் மாடிஃபை பண்ணலாம், ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு இதில் என்ன வருது அப்படின்னா BC அண்ட் D இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2022 உடைய கொஸ்டின்ஸ். இது வந்து நம்ம லைவ் செக்ஷன்லேருந்து வந்திருக்கு, தென் வீடியோவும் இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்திருக்கு. ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இன் அண்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா இம்ப்ளைடு. ஸோ இது வந்து என்னென்னா அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் ஸ்மால் டு பிக், ஸ்மால் நெட்ஒர்க் டு பிக் நெட்ஒர்க். ஓகே, ஸோ அப்போ லேன் அப்படின்றது என்னென்னா நமக்கு பக்கத்தில் இந்த பில்டிங்ஸ் இதெல்லாமே கனெக்ட் பண்ணுறது, அதாவது பில்டிங்குள்ளே லேப்டாப்பு அது மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடியது. அடுத்தது மேன் அப்படின்றது சிட்டி ஆர் டவுன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடியது. வேன் அப்படின்றது வேர்ல்டு அளவில் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CA, தென் வந்து B இஸ் த ரைட் ஒன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், C தென் A B. Okay, third one is the right option. Okay, then another one is wrong. Then next question போகலாம். Friends, next question பாருங்க. Identify the correct orders of the following major technical changes in computer based on 4th to 1st generation of the computer. ஸோ கீழேருந்து மேலே போக சொல்லியிருக்காங்க, 4th ஜென்ரேஷன்லேருந்து 1st ஜென்ரேஷனுக்கு போக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதில் உள்ளது நம்ம யூஸ் பண்ணுறதை நம்ம கண்டுபிடிக்கணும். டெக்னாலஜிக்கலாக சேஞ்சஸ் வந்து என்ன வந்திருக்கு கம்ப்யூட்டர் பேஸில் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வேக்யூம் டியூப், தென் வந்து டிரான்சிஸ்டர், தென் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட், தென் மைக்ரோ ப்ராசஸர். அப்போ 4th ஜென்ரேஷனில் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் இருக்குது. தென் அதுக்கு மேலே வந்து இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4th வந்து மைக்ரோ ப்ராசஸர், தென் வந்து இது 1 இது 2. ஓகே, ஏசி இந்த இருக்குது, ஏசி எதில் இருக்குது, 2 ஆப்ஷனில் இருக்குது நமக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டார் பார்த்தோம். ஸோ அது எங்கே இருக்குது, டிரான்சிஸ்டார் அப்படின்றது D ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 3rd ஒன் வந்து ரைட் ஆன்சர். ஸோ ACD தென் B. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு லைவ் செக்ஷன்லேருந்து வந்திருக்கு. ஆல்ரெடி நான் லைவ் செக்ஷன் கொஸ்டின் இது வந்து நான் வீடியோ போடலை,
லைவ் செக்ஷனில் நான் இது கொடுத்துருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.